வந்து ஸ்வர்ண தோஷம், இதுவும் வந்து பண்ணலாம் நீங்க. இன்னொரு வகையும் வந்து சொல்றேன், யாருக்கு எது வந்து ஈஸியோ அது வந்து பண்ணலாம். இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ்ல வெள்ளி டம்ளர் அல்லது வந்து பாத்தீங்கன்னா செப்பு காப்பர் கிளாஸ் ஒன்று வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு சின்னதா வந்து ஒரு காயின் வாங்கிக்கோங்க. 100 மில்லியில கூட வாங்கலாம். 100 மில்லி வந்து 1000 2000 வரும். 100 மில்லி அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? 100 மில்லி அந்த மாதிரி வாங்கிட்டு அந்த கிளாஸ்ல வந்து என்ன பண்றீங்கன்னா, நைட்டு வந்து நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த வெள்ளி காயினை, சாரி கோல்டு காயினை வந்து அதுக்குள்ள போட்டுருங்க. டம்ளர்ல நல்லா சுத்தம் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அதுல இந்த 1 கிராம் கோல்டு காயினை நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணிக்குள்ள போட்டுருங்க. காலையில எந்திரிச்சு குடிச்சிடுங்க. இந்த தண்ணிய 48 நாள். நான் வந்து இப்ப சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இது வந்து முடிஞ்சது. அடுத்தது வந்து சொல்றது என்னன்னா, இந்த ஸ்வர்ண தோஷத்தை போக்குறதுக்கான ஒரு விஷயத்த வந்து சொல்றேன். இதை அழிச்சிடுறேன். ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்துக்கோங்க. எந்தெந்த ராசி எந்தெந்த அதாவது ஒரே ஸ்தலம் தான் நான் வந்து ஒரு கொடுக்க போறேன் உங்களுக்கு. ஆனா என்ன நட்சத்திரத்துல போகணுன்றது கொடுக்க போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா சொர்ண தோஷம் போக்குறதுக்கு கோயில்களா? இப்ப வந்து மேஷத்துல வந்து உங்களுக்கு குரு இருக்காரு அப்படின்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் தான் போகணும். ஒரு 2-3 ராசியை தவிர்த்து திருச்செந்தூர் தான் நான் வந்து கொடுக்க போறேன். மேஷத்துல வந்து உங்களுக்கு குரு வந்து உங்களுக்கு எந்த வீட்டுல இருக்குங்கிறத பாத்துக்கோங்க. மேஷத்துல குரு இருக்குன்னா நீங்க வந்து போக வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்துல. கேலண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரம் வந்து வரும். இன்னும் வந்து தெரியறவங்க வந்து பாத்தீங்கன்னா பூரட்டாதி 2ல வந்து உங்களுக்கு வந்து குரு வந்து போகும்போது ஓகேங்களா, நீங்க வந்து போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. பூரட்டாதி 2ங்கிறது வந்து புஷ்கரன் அம்சம். இது வந்து தெரிஞ்சவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆனா இது வேண்டாம். பூரட்டாதி நட்சத்திரத்துல நீங்க போங்க, கன்ஃபியூஷன் ஆகும். ரிஷபத்துல குரு இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து புஷ்கரன் அம்சம் இருக்கிற ஒரு நட்சத்திர புள்ளி. மிதுனத்துல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா விசாகம் நட்சத்திரத்துல. உங்க குரு எங்க இருக்காருன்றத பாத்துக்கோங்க.
ஓகேங்களா? இப்ப நான் வந்து கன்னி வரைக்கும் போட்டிருக்கேன், அடுத்தது வந்து போடுறேன். சோ இப்ப பாருங்க, ஸ்வர்ண தோஷம் இருக்கிறவங்க போக வேண்டிய ஸ்தலம் வந்து திருச்செந்தூர். கடகம் வந்து பாத்தீங்கன்னா குருவாயூர் போகணும். கடகம், தனுசு, மீனம் மட்டும் குருவாயூர், மீதி எல்லாருமே வந்து திருச்செந்தூர் போகலாம். சரிங்களா? ஏன்னா வந்து கடகமும் தனுசு மீனமும் வந்து குருவோட ஸ்தலம். ஸோ குருவாயூர் போகும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மத்த எல்லா இதுக்குமே வந்து திருச்செந்தூர் போகலாம். எந்த நட்சத்திரத்துல போகலாம் அப்படிங்கறது இங்க இது பண்ணிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து புஷ்கர் அம்சத்துக்காக கொடுத்தது. ஸோ இதை மட்டும் நட்சத்திரத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. உங்க போன் தரீங்களா? இது எல்லாமே வந்து குருவோட நட்சத்திரங்கள். சிறப்பான இது வந்து இப்ப கன்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா புனர்பூசம் வந்து எதனால வந்து இது எல்லாமே ஒரு காரணம் இருக்கு. ஓகேங்களா? கன்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா புனர்பூசம் வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு வந்து வர்றது. ஸோ இந்த மாதிரி எல்லா கிரகத்துக்கும் வந்து எங்க வந்து பாசிட்டிவா ஆக்டிவேட் ஆகுதோ அந்த நட்சத்திரங்களை வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ இந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இருக்கும். குரு பாத்தீங்கன்னா குரு பிளஸ் ராகு, குரு பிளஸ் கேது, குரு பிளஸ் மாந்தி, குரு பிளஸ் சனி, இந்த மாதிரி யாருக்கெல்லாம் யாரோட ஜாதகத்துல இருக்கோ அவர்களுக்கு எல்லாருக்கும் வந்து குரு தோஷம் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? நியூவா பாக்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க. தமிழ் செல்வி சொல்லுங்க. சோ அடுத்தது போயிடலாமா? சோ அடுத்தது அப்படியே இதே தான் கன்னி. இப்ப இதை மட்டும் நான் மாத்துறேன், நட்சத்திரங்கள் மட்டும் நான் மாத்துறேன். கடகம், மீனம், தனுசு இது மட்டும் வந்து குருவாயூர். பாலாஜி லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் வந்து உங்களுக்கு கேள்வி பதில் செஷன் இருக்கு, அதுல வந்து இது பண்ணுங்க. பாருங்க அதுக்குள்ள 60 லைக்ஸ் வந்துருச்சு. தமிழ்ச்செல்வியாலதான். தமிழ்ச்செல்வி தேங்க்யூ. எல்லாரும் லைக் பண்ணவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. ஓ விஜயலட்சுமி ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? சாரி விஜயலட்சுமி, கண்டினியூவா பிஸி, கால் பண்ணவே முடியல, பண்றேன் நானு. ஓகேங்களா? சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி நட்சத்திரங்கள் நான் வந்து சொல்றேன்.
துலாம் வந்து விசாகம் பூரட்டாதி, தனுஷ் வந்து பூரட்டாதி. இதுவும் எல்லாமே வந்து திருச்செந்தூர். தனுசு மீனம் மட்டும் குருவாயூர். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி ஒரு டம்ளர்ல வந்து டெய்லியுமே வந்து 48 நாள் வந்து நீங்க வந்து ஒரு சின்னதா கோல்ட் காயின் வச்சு 48 நாள் நைட்டு வந்து அந்த கோல்ட் காயினை வந்து அந்த டம்ளர்ல போட்டுட்டு பகல்ல வந்து பாத்தீங்கன்னா அதை குடிச்சிட்டு வாங்க. அந்த தண்ணி முதல் தண்ணியா இருக்கட்டும், ப்ரஷ் பண்ணிட்டு குடிச்சிட்டு வாங்க. இத மாதிரி 48 நாள் பண்ணிட்டு இந்த ஸ்தலங்கள் அந்தந்த ராசிக்குல எந்த இடத்துல குரு இருக்காரோ இந்த நட்சத்திரத்துல நீங்க அந்த ஸ்தலம் போகணும். திருச்செந்தூர், குருவாயூர், இதுதான். கடகம், தனுசு, மீனை மட்டும் குருவாயூர், மீது எல்லாருமே வந்து திருச்செந்தூர். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்க, குரு பிளஸ் ராகு, குரு பிளஸ் கேது, குரு பிளஸ் மாந்தி, குரு பிளஸ் சனி, இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து உங்க ஜாதகத்துல வந்து குரு கெட்டு போயிருக்காருன்னு அர்த்தம். குருனா வந்து ஒரு ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா குருதான் குழந்தை, குரு தான் தாய் தந்தை. குரு பலமா இருக்கணும் நிச்சயமா. யாருக்கெல்லாம் வந்து குரு பிளஸ் மாந்தி இருக்கு, குரு பிளஸ் கேது இருக்கு, குரு பிளஸ் ராகு இருக்கு, மெசேஜ் பண்ணுங்க பார்க்கலாம். என்னென்னு சொல்றேன், நான் கரெக்டா இருக்கான்னு சொல்லுங்க. யாருக்காவது ஜாதகத்துல குரு பிளஸ் மாந்தி, குரு பிளஸ் ராகு, குரு பிளஸ் கேது இருக்குங்களா? சுகுணா ஹாய். சரி, கீழே இறக்கிக்கலாமா? உட்காந்துக்கிறேன். இது ரெண்டும்